அஜித் கடவுள் தாங்க. ஆனா எனக்கு தளபதி ஃபேன் தான். விஜய் ரொம்ப பிடிக்குமா? விஜய் தான் வருவாரு. விஜய் தான் வருவாரா? தலை வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியா? இருக்காங்க. ஆமா. கடவுளாமா? அப்போ யார் விஜய் என்ன வராது? அதனால எங்களுக்கு எப்பவுமே தளபதி தான். கடவுள்னா எப்படின்னா கடவுளே தலை தான். அஜித் தான் என்னைக்குமே. விஜய் தான் வேஸ்ட்டு. கடவுள் தான் என்னைக்குமே அஜித் தான். ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சினிமா பிரபலங்களை தலைவா, தலைவரே, கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி மக்களோட கருத்தை தாங்க நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. இப்போ வந்து சினிமா பிரபலங்களை வந்து தலைவா, அஜித் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? அஜித் கடவுள் தாங்க. ஆனா எனக்கு தளபதி ஃபேன் தான். 2026 டிவிக்கே தான். விஜய் தான் வருவாரு. விஜய் தான் வருவாரா? எப்படியோ பெரியவங்களான விஜய்க்கு தான் போடுவீங்களா? தலை வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. கடவுளாமா? அப்போ யார் விஜய் என்ன வராரா? விஜய் வந்து அரசியல் வராருன்னா அவருக்கு வந்து அவர் பார்த்துருப்பாரு இத்தனை வருஷம் எப்படி அரசியல் நடக்குது எல்லாமே பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு அவரும் நிறைய நம்ம மக்களுக்காக பண்ணணும்னு நினைப்பாரு. அந்த டைமில் அவர் படம் ரிலீஸ்லாம் தடை பண்ணுவாங்க. ஓ, இது மாதிரிலாம் பண்ணுறாங்களே, நம்ம ஒரு மக்களுக்கு கொஞ்சம் நல்ல இதுவாக கொடுக்கணும், நல்ல கட்சி நம்ம பண்ணி கொடுக்கணும், நம்மளால முடியுமான்னு நினச்சி அவர் எதிர்த்து வராரு. அதுக்கே எல்லாமே அக்செப்ட் பண்ணணும். இப்போ சினிமா பிரபலங்களெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து தலைவா, கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆட்களை பிடிச்சதுமா கூப்பிடுறாங்க. நான் எங்கள் அப்பாவும் மாமாவும் தவிர நாங்கள் குடும்பமே தளபதி ரசிகர்கள் தான். சூப்பர். அதனால எங்களுக்கு எப்பவுமே தளபதி தான். திரை பிரபலங்களை வந்து தலைவரே, கடவுள், தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து தலை அஜித் தான். தலை அஜித் தான். தலை அஜித் தான். இன்னைக்கு விட்டாலும் என்னைக்கு விட்டாலும் அஜித் தான். கடவுளே அஜித் தான். என்னைக்குமே நம்மளுக்கு வந்து அஜித் தான். அது வந்து விஜயோட மாநாட்டிலையும் சரி, அங்கேயும் கடவுளே அஜித் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் என்ன விஜய் தான் வேஸ்ட்டு. விஜயெல்லாம் வேஸ்டா? ஆமா, கடவுள் தான் என்னைக்குமே அஜித் தான். இப்ப வந்து மாநாடு நடந்துச்சு இல்லையா, அந்த இடம் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே அப்பவே காசு கொடுத்துட்டாங்க, விருந்து பண்ணிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லது தான். அவரு அவ்வளோ எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு இடம்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் கேட்டால் ரெண்ட் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க, வாங்காமல் இடம் கொடுத்துருப்பாங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் வந்து நம்மளுக்காக வந்து இடம் கொடுத்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இடம் யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, இது கேட்பாங்க. நம்மளுக்காக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. அதனால பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ வந்து தலாங்கிறது வந்து அவர் வந்து வேற மாதிரி. அவர் பெரிய ரைடரு, கார் ஓட்டுவார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர், நல்ல ஆக்டரு, வேற மாதிரி ஒரு திருளவும் நல்ல மனுஷர், நல்ல செய்ய மனசுள்ளவர். இப்போ தளபதி அண்ணன் இருக்காப்புல வந்திருக்காப்புல அரசியலுக்கு. இது வந்து நல்ல விஷயம் தான். அது நாட்டுக்கு நல்லா செஞ்சா நல்லா வளருவார் அப்பாப்புல. அதுக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டோம். தளபதியும் ஒரு நல்ல நடிகர், நல்ல ஆக்டரு. தலை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதியை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் தலையை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு தலைதான் முதல்ல. தளபதியும் அரசு வந்திருக்காப்புல நல்ல சேட்டு முதல்ல. அதுக்கப்புறம் எங்கள் ஓட்டை நாங்கள் பதிவு செய்கிறோம் அவருக்கு. இப்போ வந்து அந்த மாநாடு நடந்ததுல கட் அவுட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தலையின் ரசிகன் நான், தளபதியின் அரசியல் தொண்டன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க? இல்லை, நீங்கள் சொல்றது ஆக்சுவலாக வந்து அஜித்தும் விஜயும் ஃபேன், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தானே, நீ பண்ணுற நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, 2 பேருமே தான் சப்போர்ட்டாக தான் பண்ணுறாங்க. உனக்கு எதாவதுனா நான் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ நீ உங்ககிட்ட இருக்கிற விஜய் சார்கிட்ட பண்ணுறாரு மக்களுக்காக. இப்போ அவர் காசு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரால் முடியலன்னா நல்ல சினி ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவருக்கு இருக்காங்க. அவர் சினி ஃபீல்டை பற்றி அவருக்கு எல்லாருமே தெரியும், விஜயை பற்றி அது மக்களுக்கும் தெரியும். அவர் எப்போ எலெக்ஷன் வருது நாங்களும் காத்துட்டு இல்லையா, மாநாட்டுக்கு வந்து இடம் கொடுத்தாங்க. அந்த விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே இப்போ கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? ஆமா, போடுறது அவரோட கடமை. அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணி போட்டிருக்காரு. அது லஞ்சமா இல்ல ஆதரவா? லஞ்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடியே வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா பட் வந்து இப்ப கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்க. அது என்னடா அது, நம்ம இடத்த வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு இல்லாமல் அவங்களுக்கு காசு மட்டும் கொடுத்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த ஃபீலிங் இல்லாமல், சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் சோறு தான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் சாப்பாடு சேர்த்து போடுறாரு. அதனால அரசியல்ல அவங்க வந்து இது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அஜித் பிடிக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறோமோ அதெல்லாம் அடுத்து கம்பேர் பண்ணல. எனக்கு அஜித் அவ்வளவுதான். அவங்க வந்து அரசியல்ல இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்பல. அவ்வளவுதான். அவர் விஜய் வர்றது எல்லாரும் சந்தோஷம்தான். வந்துட்டு அவர் எப்படின்னு பார்த்துட்டு
இந்த 5 வருஷம் அதுக்கப்புறம் எப்படி பண்றாருன்னு பார்த்து தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப விஜய் வந்தா கண்டிப்பா ஓட் போடுவீங்க. ஆமா கண்டிப்பா. இப்ப தளபதிக்கு ஓட் போடுவீங்களா? ஆமா கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, எனக்கு இந்த எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்துடும். சூப்பர். அதனால என் First வாழ்க்கையிலே vote ஃபர்ஸ்ட் தளபதிக்கு ஓட்டே தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். ஆமா. சரி ஓகே. தளபதியோட ஃபேன். ஆமா இப்ப தலையின் தளபதி நெருங்கிய நண்பர்கள் அது தெரியுமா? ஆமா நண்பர்கள் தான். ஆமா நண்பர்கள் தான். சரி ஓகே. நீங்க தளபதிக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்பணும் அப்படின்னா இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா? ஆல் தி பெஸ்ட். நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அஜித் ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ணணும். பண்ணாதான் எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்க முடியும். நல்லா இருக்கும். தலை வந்து பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தலை ரசிகங்கிறனால அதில் வந்து இருக்கோம். மற்றபடி வந்து விஜய்க்கு வந்து தாவேகா இதுக்கு வந்து அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க, இதெல்லாம் அடுத்து அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. மற்றபடி நம்ம வந்து உண்மையான தலை ரசிகன். அதனால வந்து அதுக்கு அதனால வந்து நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. தல 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 தலைதான் நம்மளுக்கு தவள் தாங்க. தலை மட்டும்தான் என்னைக்குமே தலை தான். தலை மட்டும்தான். விஜய் தான் கிடையவே கிடையாது. விஜய்க்கும் தலைக்கும் இருக்கிற அந்த நட்பு நட்பு வந்து அது அது வந்து எப்பயிலேருந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீடிச்சாலும் எனக்கு உங்களுக்கு ஓகே தான். அதை பற்றி நம்மளுக்கு எதுவும் இது கிடையாது. ரசிகருக்கு ஓகே தான். அது வந்து அதுக்கு வந்து நம்ம எதுவும் இது கிடையாது. நம்மளுக்கு வந்து மெயினானது தலை, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. அவர் வந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் 2026 ரொம்ப ஆவலோட? இப்போ ரொம்ப பெரிய பெரிய மாற்றம்லாம் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு பேசிக்காக ஒரு சிட்டிசனுக்கு என்னெல்லாம் தேவையோ கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் நல்ல கான்ஃபிடென்ஸாகவே இருக்கு. அவர் வந்தா எல்லாருக்குமே மக்களுக்கெல்லாம் ஆதரவு இருக்கும். ஆமாம், எல்லா ஒரு மக்களுக்குமே அவங்க இவங்கன்னு கிடையாம எல்லா மக்களுக்குமே பேசிக் நீட்ஸ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா ஆமாம் கண்டிப்பாக இருக்கு. அப்புறமா போக போக பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் அப்புறம் அடுத்த இதில் பார்த்துக்கலாம். மாற்றங்கள் ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பாக வரும்.